தமிழ் மகன் ஹுசேன் பேசினாரா? அவர் உடல்நிலை சரியில்லைங்கிறதுனால தற்காலிக அவை தலைவர்னு போட்டாங்களா? கேபி முனுசாமி போட்டாங்களா அந்த இடத்துக்கு? அவர் உடல் ஆரோக்கியமாக இருக்கார், நல்லா இருக்கட்டும், வாழ்க. கொஞ்ச நேரம் நானும் பார்த்தேன் பொதுக்குழுவை. ஆமாம் சார், இப்போ தான் டிவியில் கொஞ்சம் ஓஞ்சி பார்த்தேன். ஏன் உங்கள்கிட்ட பொய்ய சொல்லணும்? பிரமாதமாக என்ன பேருரைன்றீங்க நீங்கள் வேற. நீங்கள் அப்போது தலைவர் அம்மா, அவங்களுக்கு பின்னாடி பேரறிஞர் அண்ணா, சிபி சிற்றரசு, நாவலர் நெடுஞ்செழியன், அப்படி பார்த்தீங்கன்னா அண்ணன் காளிமுத்து, ஏவுகணைகள் போல் வரும் வார்த்தைகள், இலக்கியமாக வரும், சொல்லவே முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வைகோ அண்ணா அது மாதிரி ரொம்ப அட்டகாசமான ஸ்பீச்சாக இருக்கும். திமுகவில் கலைஞர் பேசுவார், பேராசிரியர் பேசுவார், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அவங்களெல்லாம் மிஞ்சிற அளவுக்கு இந்த நான் சொன்ன தலைவர்கள்லாம் தடுமாறணும். என்ன ஸ்பீச்சுன்றீங்க? 1 மணி நேரமாக கத்தனை கத்தும், அந்த இலக்கிய நடையில் உரையும், ஆஹா என்னமா இருந்தது தெரியுமா? நானே மெய் சிலிர்த்துட்டேன். இப்படிப்பட்ட பேச்சாளி ஒளிஞ்சிருந்திருக்காரு, இவ்வளோ சூப்பராக பேசுகிறாரு பழனிசாமி. இன்றைக்கி பல தடவை இன்றைக்குன்னு யூஸ் பண்ணல, அது வேற கொஞ்சம் வருத்தம். அது யூஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவ்வளோ பெரிய பேருரையை அண்ணாவுக்கு பின்னாடி, அண்ணா 6.5 மணி நேரம் பேசினாராம் இங்கிலீஷில். அதை விட ஒரு மாபெரும் ஸ்பீச்சு. அதான் டாக் ஆஃப் த டவுனு. ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, பிடுங்க முடியாது, நான் தான் முதலமைச்சர், இதை யாரும் ஆட்ட முடியாது. அவர் இன்னொருத்தர், உங்களுக்கு புல்லறியுதில்ல, அவர் இன்னொருத்தர் இருக்கார், யார் அவர்? சிவி சண்முகம், அவரும் ஆட்ட முடியாது, அசைக்க கூட முடியாது. அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் யார் ஆட்டினது? 40 இடமும் யார் அசைச்சது? 40 இடத்துலையும் ஏன் தோல்வி வந்தது? அப்போ ஆட்டினப்போ நீங்கள் என்ன ஆட்டிகிட்டு இருந்தீங்க? மக்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க?